ஆண்டவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. என்னுடைய வாய்ஸ் தெளிவா கேக்குதா? அது முதல்ல நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். ஆமா. ஓகே, தேங்க்யூ. எத்தனை பேருக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பருவம் இருக்குது, அப்புறம் வாலிப பருவம் இருக்கிறது, அப்புறம் வயோதிக பருவம் இருக்கிறது. இப்ப எத்தனை பேர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில மீண்டுமாக உங்களுக்கு குழந்தை பருவம் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நீங்க அதை செலக்ட் பண்ணுவீங்க? நான் குழந்தையாவே இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் நினைப்பீங்க? உங்களுடைய குழந்தை பருவத்தை நீங்க ரசிச்சிருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு அது மீண்டுமாக வேண்டும் என்று நினைக்கிறீங்க? யாராவது பதில் சொல்ல முடியுமா? சரி, நம்முடைய குழந்தை பருவத்தை நாம் மிகவும் நாம விரும்புவோம் இல்லையா? சரி, ஆனா இப்ப பாருங்க, நம்முடைய குழந்தைகள் வந்து அப்படியே குழந்தைகளாக இருந்து விட்டால் எத்தனை பேருக்கு அது மகிழ்ச்சியா இருக்கும்? ஒவ்வொரு பிறந்த நாள் அப்பமும் அவன் அப்படியே தான் இருக்கிறான், அவன் வளரவே இல்லை அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் அதை விரும்புவீங்க? இப்ப நீங்க சொல்லலாம், இல்ல நான் கூட சொல்லலாம், ஏன்டா இப்படி வளர்ந்த, நீ சிறு பிள்ளையாவே இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை பார்த்து பேசுறது உண்டு. ஆனா அவன் வளராம போயிட்டான் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்னா, இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி முதல்ல டாக்டர்கிட்ட தான் நம்ம கூட்டிட்டு போவோம். அவனுக்கு பசி எடுக்க மாட்டேங்குதான்னு பாருங்க டாக்டர், அவனுக்கு ஏதாவது வளர்ச்சிக்குரிய மருந்து ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அப்ப வாழ்க்கையில என்ன அவசியம் என்று சொன்னால், வளர்ச்சி என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். வளர்ச்சி. சரி, வளர்ச்சி மட்டுமல்ல, வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுல வேற என்ன வேண்டும் அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்களேன், ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் தன்னுடைய தகப்பனார் இடத்துலயோ தாய் இடத்துலயோ ஒரு குழந்தைய மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னா, ஒருவேளை மழலை சொல் பேசினார்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் சுத்தி முத்தி எல்லாரும் பார்ப்பாங்க, என்ன இவனுக்கு எத்தனை வயசு ஆகுது, இப்படி குழந்தை மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான், இப்படி குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொன்னா பாருங்க, வளர்ச்சி மட்டும் பத்தாது, வேற என்ன வேண்டும் சொல்லுங்க பார்ப்போம். முதிர்ச்சியும் வேண்டும், வளர்ச்சிக்கு ஏற்ற முதிர்ச்சி வேண்டும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம படிக்க போற தலைப்பு என்னன்னா, மில்க் ஆர் மீட் அப்படின்ற ஒரு பகுதியில இருந்து, அந்த தலைப்புல இருந்து என்ன படிக்கிறோம் அப்படின்னா, growth and maturity. அதான் டைட்டில், growth and maturity. நம்ம ஒரு பர்டிகுலர் கேரக்டர் ஃப்ரம் த பைபிள் அதை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ண போறோம். அவருடைய லைஃப் எப்படி வந்து ஒரு வளர்ந்த, ஒரு வளர்ச்சி அடைந்த, ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சரி, எடுத்து வாசிங்க. ஒரே ஒரு சிம்பிளான வேர்ட்ஸ் பாருங்க. யோபு 42வது அதிகாரத்துல 17வது வசனம். யாராவது எடுத்தவங்க படிங்க பார்ப்போம். யோபு 42:17. ஒருவேளை உங்க எல்லாருடைய இதுவும் மியூட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். யோபு நெடுநாளா இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று பார்க்கிறோம். இப்ப யோபோட லைஃப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப அற்புதமான லைஃப், அருமையான லைஃப், லைஃப் ஆஃப் growth அண்ட் மெச்சூரிட்டி பார்க்கிறோம். இப்ப இந்த லைஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது பாருங்க, ஜோபுடைய ஃபேமிலி லைஃப் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பாருங்க, அவர் வந்து he is the high priest of the family. அவன் குடும்பத்தின் ஆசாரியனாக இருந்தான். அவருடைய சில்ட்ரனுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒருவேளை அவங்க அப்பா நாங்கெல்லாம் ஃபீஸ்டிங் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிக்கிறாரு. அதே சமயத்துல அவங்கள திரும்ப வரவழைச்சு என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களுக்காக ஜெபிக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். He sanctified every child as per the order அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
அடுத்து என்னன்னா, அவருடைய ஃபேமிலி லைஃப்ல புயல்கள் அடிக்கும் போது எப்படி அவர் ரியாக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம யோபு 1:20 நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்னா, நம்மளுக்கு இந்த யோபு கதை நம்மளுக்கு தெரியும் இல்லையா? புயல் அடிச்சிச்சு, அதுல என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே போயிடுச்சு. அவருடைய குழந்தைகள் எல்லாம் மரித்து போனாங்க, அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போனாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படி வரும் பொழுது அவர் என்ன ரியாக்ட் பண்றாரு பாருங்க. 1:20 படிங்க. யோபு 1:20. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. அடுத்து என்ன சொன்னார்? தரையில் விழுந்து பணிந்து என்ன சொன்னாரு? நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் என்றார். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அப்படின்னா, எல்லா பிளெஸ்ஸிங்குமே அவர்தான் கொடுக்கிறாருன்றத நம்ம உணர்வு பூர்வமா புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதா. அப்புறம் அது மட்டும் இல்லாம, கொடுத்தாலும் சரி எடுத்தாலும் சரி பாருங்க, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி, இதுதான் முதிர்ச்சி அப்படின்னு பாருங்க. அதாவது நன்மையும் தீமையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய முதிர்ச்சி. நம்மளுக்கு நன்மை இருந்தா சந்தோஷமா இருப்போம். ஏதாவது தீமை நடந்துச்சுன்னா உடனே என்ன செஞ்சிருவோம்னா, மேல இருந்து கீழே அப்படியே விழுகிற மாதிரி அப்படியே ஃபங்க் ஆகி ஃபெயிண்ட் ஆகி உட்கார்ந்துருவோம். அப்படி அல்ல. He acknowledged that every blessing came from God and he praised God for that. பாருங்க, 1 தெசலோனிக்கர் 5:18 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எந்நேரமும் எதற்காகவும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்கள். இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ். ஸ்தோத்திரம் செலுத்துங்க அப்படின்னா பாருங்க, ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படியே செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்கு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சித்தமாய் இருக்கிறது. பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நான் வரும்போது எப்படி வந்தேன், இந்த உலகத்துல வரும்போது நிர்வாணியா வந்தேன், திரும்பி நிர்வாணியா நான் போறேன், ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வாழ்வில இருக்கக்கூடிய ஒரு மாயையான காரியங்களை புரிந்து கொண்டவராக அவர் என்ன செய்றார் அப்படி சொல்றார். சரி, அப்போ புயல் அடிக்கும் போது அவர் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னா, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், நன்மையும் தீமையும் சரியா பகுத்து அறியக்கூடியவராக இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அது மட்டும் இல்லாம அவருடைய ஒய்ஃப் என்ன செய்றாங்கன்னா, அதாவது துன்ப காலத்திலும் மனைவியினுடைய ஆறுதலான வார்த்தைகள் மிகவும் முக்கியம். ஆனா அப்படி இல்லாதவாறு அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளவு பாடுகளுக்கும் உம்முடைய உத்தமமான வாழ்க்கை தான் காரணம். நீர் உம்முடைய உத்தமத்தை கைவிட்டு ஜீவனை விடும் அப்படின்னு, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்றாங்க. யோபு 2:9-10 இதை நம்ம படிக்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அதான் மெச்சூரிட்டி. என்ன சொல்றாரு? பைத்தியக்காரி பேசுவது போல பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்லி பேசுறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்னன்னா, அவருடைய நண்பர்களிடத்துல அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்க, அவருடைய நண்பர்கள் என்ன சொன்னாங்க, அவரை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நண்பர்கள் எதற்காக சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நண்பர்கள் இருக்கிறாங்களா? இங்க நண்பர்களே யாரும் இல்லாத ஆள் யாரும் இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் நண்பர்கள் அவசியம். சரி, இந்த நண்பர்கள் எதற்காக அப்படின்னா பாருங்க, புயல், கடுமையான புயல் வாழ்க்கையில அடித்து ஓரமாக உட்கார்ந்து கொண்டு ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டு இருக்கிறார். தன்னுடைய அழுகின நாரி போன வாழ்க்கை, கெட்டு போன பாருங்க, உடம்பெல்லாம் பாயில்ஸ், கொப்புளங்களா இருக்கு, அதை சொரிஞ்சு விட கூட முடியாது, ஒரு ஓட்டை எடுத்து சொரிஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப வர்றாங்க நண்பர்கள், வர்றாங்க, வந்துட்டு அவங்களால ஒண்ணுமே பேச முடியல, அழுகுறாங்க. இப்படி ஆயிடுச்சே, எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. 7 நாள் அழுகுறாங்க. இன்னைக்கெல்லாம் இறந்தா கூட என்ன செய்யறாங்கன்னா, இறக்குறது வரைக்கும் இன்னாரு இன்னாருன்னு சொல்லி பேர் சொல்லுவாங்க. இறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, பாடி எப்போ வரும், பாடி எப்போ எடுப்பீங்க, அது பேர் கூட சொல்ல மாட்டோம், பாடின்னு தான் சொல்லுவோம். அதை அவ்வளவுதான் மதிப்பு. ஆனா யோபுடைய நண்பர்கள் 7 நாள் அழுதாங்க. இவ்வளவு கொடுமையா இருக்கே அப்படின்னு சொல்லி அழுதாங்க.
அழுததோடு அப்படியே விட்டுருந்தா சரி, பிரச்சனை இல்லை. ஆனா அடுத்து பேசுறாங்க பாருங்க வார்த்தை, அதுதான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். 15:4 படிங்க பார்ப்போம். யோபு நீர் பய 15:4. நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறை பண்ணுகிறீர். அப்ப என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா, நீ ஜெபத்துல நீ குறைவுபட்டீர்னு சொல்றாங்க. சரிங்களா? நீ ஜெபம் சரியா இல்லாம போயிருச்சு உங்களுடைய ஜெபம் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். அதாவது நம்ம மற்றவங்களுடைய லைஃபை எப்படி நம்ம அனலைஸ் பண்ண முடியும்? நம்ம அதுதான் வேதாமம் சொல்லுது, டு நாட் ஜட்ஜ் அதர்ஸ். ஏன்னா அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா யோபுவை குற்றப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த காலத்துல என்னன்னா, நல்ல பணக்காரர் நல்ல செழிப்பா இருந்தாருன்னு சொன்னா அது ஆசீர்வாதம், ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறாரு. ஆனா ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இந்த மாதிரி கிடந்தா உடனே ஆண்டவர் சபிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி, அப்ப அவங்களோட லைஃப் ஸ்டைல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்றாங்க. அப்போ யோபு ஜெபத்தை குறைய பண்ணினீர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 22 யோபு 22 அடிங்களா, யோபு 22ல 5-9 வரை படிங்க பார்ப்போம். உம்முடைய பொல்லாப்பு பெரிதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதமாய் இருக்கிறது அல்லவோ. முகாந்தரம் இல்லாமல் உம்முடைய சகோதரர் கையில அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொண்டீர். விடாதவனுக்கு தாகத்தையும் தண்ணீர் கொடாமலும் பசித்தவனுக்கு போஜன கொடாமலும் போனீர். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, என்ன பண்ணாராம் அவரு? தொடர்ந்து படிங்கம்மா. பலவானுக்கே தேசத்தில் இடம் உண்டாயிற்று, கனவான் அதில் குடியேறினான். விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர். தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்கு புயங்கள் முடிக்கப்பட்டது. ஆகையால் சுருக்கமா சொல்ல போனா என்ன சொல்ற அப்படின்னா, சொல்லுங்க சொல்லுங்க, 10வது படிங்க. ஆகையால் கன்னிகள் உம்மை சூழ்ந்து இருக்கிறது. அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுகிறது. என்ன சொல்றாங்க பாருங்க, யோபோடைய நண்பர்கள் என்ன சொல்றாங்க, இதுல குறிப்பா தேமானியான எலிப்பாசுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது விதவைகளை வெறுமையா அனுப்பி விட்டீர், தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது. அப்படின்னா நீ ஏழைகளை நீ கண்டுக்கவே இல்லை, விதவைகளை நீ வெறுமையா அனுப்பிட்டீர் அப்படின்னு சொல்லி, சிறுமையானவர்களுடைய கையை நீ பலப்படுத்தவில்லை, நீ சுயநலமா இருந்து விட்டீர், இப்படியான ஒரு குறைகளை சொல்றாங்க. சகோதரர் கையில அவர் என்ன பண்ணாராம், அடகு வாங்கி ஏழைகளோட வஸ்திரங்களை பறித்துக்கிட்டாராம். இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு பாருங்க. இதெல்லாம் யோபுடைய நண்பர்களுடைய அனுமானங்கள், இதெல்லாம் யூகங்கள், இப்படித்தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல பாடம் தெரியுது, நம்ம நண்பர்கள் கூட நம்மளை சரியா புரிஞ்சுக்க முடியாதுன்ற ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, அவர் எப்படி இருந்தாரு தெரியுமா? பாருங்களேன், 31:13 படிங்க. யோபு 31:13. என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோட வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால். அடுத்து வாசிக்கவா? ஆமா, தொடர்ந்து படிங்க. அதாவது அவர் என்ன பண்றாருன்னா, இந்த வசனங்களை நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, வேலைக்காரங்களானாலும் சரி வேலைக்காரியானாலும் சரி என்னோட வழக்காடும் பொழுது அப்படின்னா பாருங்க, அவங்களுடைய நியாயத்தை அறிவிக்கிறதுக்கு அவர் அங்க ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். உன்னுடைய தரப்பிலும் இருக்கக்கூடிய நியாயத்தை நீ சொல்லலாம் என்று சொல்லக்கூடிய வகையில ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். நம்மலாம் என்ன செய்வோம் அப்படின்னா, சமயத்துல இப்ப நான் ஹெட் மாஸ்டரு, ஒரு ஆயாமா இருக்காங்கன்னா, ஏமா உனக்கு என்னமா தெரியும், பேசாம வேலையை பாருமா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கலாம் இந்த முதலாளி தொழிலாளி இதுல. ஆனா யோபு எப்படி இருந்திருக்கிறாருன்னா பாருங்க, என் வேலைக்காரி என் வேலைக்காரன் என்னோட ஆர்குமெண்ட் பண்ணாலும் கூட, என்னோட வழக்காடும் போது கூட அவர்களுடைய நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தேன் என்று சொன்னால். தொடர்ந்து படிங்கம்மா. தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன், அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்.
பாருங்க, தாயின் மெச்சூரிட்டி கற்பத்தில் என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில மெச்சூரிட்டி என்னன்னா, கடவுள் நம்மள்ட்ட கணக்கு கேட்பாரு. பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கணக்கு கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா, அவனையும் ஒரு மனுஷனா மதிக்கணும். வேலைக்காரனையும் ஒரு மனுஷனா மதிக்கணும். இன்னைக்கெல்லாம் வந்து முதலாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தொழிலாளிகளை எப்படி போட்டு கிரஷ் பண்றாங்க தெரியுமா? வார்த்தைகளினாலும் செய்களினாலும் அப்படி அப்ரஸ் பண்ணக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா யோபு எப்படி இருக்கிறாருன்னு சொன்னா, தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன் அப்படின்னு அவருடைய பிலாசபி பாருங்க, அவருடைய மெச்சூரிட்டி பாருங்க. 15வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, தாயின் கற்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவா, ஒரே விதமான கர்ப்பத்தில் தானே எங்களை உருவாக்கினாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. verse 16 17 படிங்க பாப்போம். எளியவர்களை எளியவர்கள் வஞ்சித்ததை வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ? என் சிறு நான் வயது முதல் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ? அவர் சொல்றாரு பாருங்க, நான் என்னைக்காவது நான் செல்ஃபிஷா இருந்திருக்கேனா? தாய் தப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு நான் எப்படி ஆதரிச்சிருக்கிறேன்? எளியவர்கள் அவங்களுக்கு என்ன பிரியமோ அவங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். விதவையின் கண்களை நான் பூத்து போக பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 18 19 படிங்க பார்ப்போம். என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளருவது போல என்னோட வளர்ந்தான். நான் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கையிலாக கொடுத்து நடத்தினேன். ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இருக்கிறதையும் நான் கண்டபோது அவன் என் ஆட்டு மயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருக்கும். அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, யோபு அவர்கள் நண்பர்கள் சொன்ன குற்றச்சாட்டை போல இல்லை. உண்மையில என்ன நடந்துச்சுன்னா, அவர் ஏழைகளை ஆதரிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். விதவைகளை ஆதரிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம யாரோ பேர் தெரியாத ஆளுகளை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா பாருங்க, 31வது அதிகாரத்துல 32வது வசனம் படிங்க பாப்போம். பரதேசி வீதியிலே ராத்தங்கினதில்லை. வழிப்போக்கனும் என் வாசல்களை திறந்தேன். வழிப்போக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன். அந்த காலத்துல வந்து திண்ணைன்னு ஒண்ணு கட்டியிருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் உங்க வீட்டுல எங்க வீட்டுல திண்ணை இருக்கா அப்படின்னா இல்ல. திண்ணை எதற்காகனா, வழிப்போக்கன் யாரா ஒருவன் வருவான், களைப்படைந்து போய் கொஞ்ச நேரம் அங்க ரெஸ்ட் பண்ணுவான். ரைட், ரெஸ்ட் பண்ணும் பொழுது தண்ணி கேட்பான். தண்ணி கேட்கும் போது என்ன கிடைக்கும் தெரியுமா? தண்ணி கேட்டா தண்ணி கிடைக்காது. என்ன கிடைக்கும்? ஞாபகத்துல வச்சிருக்கவங்களான்னு சொல்லுங்க. என்ன? முன்னாடி காலத்துல மோர் கிடைக்கும். வெரி குட். ஆனா இன்னைக்கு வந்து என்ன தெரியுமா, இவன் ஒருவேளை நம்ம செம்புல தண்ணி கொடுத்தோம்னா செம்ப கொண்டுட்டு ஓடிடுவானோ அப்படின்ற கலக்கம் இருக்கு. இது எதுக்கு நம்ம திண்ணையை வேற கட்டிக்கிட்டேன்னு சொல்லி இப்ப திண்ணையே கட்டுறது இல்ல. நம்ம எப்படி இருக்கிறோம், யோபு எப்படி இருக்கிறான்னு பாருங்க. வழிப்போக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன் என்று சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, அவர் அப்படி இருந்தனால நம்ம யோபு 29:7-10 வரை நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா, அதாவது அவரை விட மூத்தவங்களாம் அவருக்கு எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியா இருந்தார். இதுதான் அவருடைய சோசியல் லைஃப், அவருடைய பப்ளிக் லைஃப். ஆனா அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அவர் என்ன பண்ணாருன்றதான் முக்கியம். இப்படி குற்றச்சாட்டுகளை வைத்து அவரை நோகடித்த நண்பர்களுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, யோபு 42:10வது வசனம் என்ன சொல்கிறது? யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். இன்னைக்கு எத்தனை பேர் வந்து உங்களை குற்றப்படுத்துறவர்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க? Are you making intercessory prayer for your enemies, those who tell ill about you? உங்களை பத்தி இல்லாததும் பொல்லாததுமாகிய பேசி உங்களை நோகடிக்கிற ஜனங்களுக்காக நீங்கள் என்ன பேசி இருக்கிறீங்க, ஜெபிச்சு இருக்கிறீங்க, பரிந்து பேசி இருக்கிறீங்களா? அப்படின்னா இதுதான் மெச்சூரிட்டி இல்லையா? ஆண்டோட வசனமும் அதைத்தான் நம்மளுக்கு சொல்லுது. உங்களை உபத்திரவப்படுத்துறவங்களுக்காக நீ என்ன பண்ணுங்க?
ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணு. இதுதான் மெச்சூரிட்டி, இதுதான் மெச்சூரிட்டி, முதிர்ச்சியான ஒரு வாழ்க்கை. பாருங்க, அடுத்தது என்னன்னா அவருடைய பிரைவேட் லைஃப். யோபுடைய பிரைவேட் லைஃப் பார்ப்போம், பிரைவசி எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். யோபு 31 முதலாவது வசனம் என்ன சொல்கிறது, படிங்க பார்ப்போம். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நினையாதிருப்பது எப்படி? நினைப்பா இருப்பது எப்படி? நினைப்பாய். அதாவது இன்னைக்கு என்னன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவம், இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவம் என்னவென்று சொன்னால் விபச்சார பாவம். அந்த விபச்சாரம் வேதாமம் என்ன சொல்லுது, விபச்சாரம்னா என்னன்னு சொல்லுது தெரியுமா உங்களுக்கு? விபச்சாரம்னா என்னது? கண்ணுல பார்த்தாலே அவ்வளவுதான். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பதே என்னன்னு அப்படின்னு சொல்லுது. அப்ப அப்படின்னு சொன்னா யோபு என்ன சொல்றாரு பாருங்க, என்னைக்காவது நான் ஒரு கன்னிகையின் மேல நான் நினைப்பா இருப்பனா? இன்னைக்கு எத்தனை பேர் குடும்ப வாழ்க்கையில ஒரு சாட்டிஸ்பாக்சனோட இருக்கிறாங்க? இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் இடத்துல கேள்விகளை கேட்கலாம். எத்தனை பேர் ஆண்களுக்கு நான் பார்க்கல. எத்தனை பேர் வாய்ப்பு கிடைச்சா திரும்ப ஒருக்கா மன வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் என்று சொன்னால், உங்களுடைய மனவாட்டியை நீங்க தேர்ந்தெடுக்கலாம்னு சொன்னா திரும்பி உங்க ஒய்ஃபை எத்தனை பேர் தேர்ந்தெடுப்பீங்க? இல்லை என்று சொன்னால், இல்ல எனக்கு இந்த ஒய்ஃப் விட வேற தான் பெஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலகத்துல படங்கள் பார்க்கறாங்க, திரைப்படங்கள் பார்க்கறாங்க. அந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்பு அப்படியாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இச்சையோடு இருக்கக்கூடிய காலங்கள் இருக்கிறது. இப்ப யோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் நினைச்சிருப்பனா அப்படின்றார். நான் நினைச்சிருப்பனா. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, இதுதான் மெச்சூரிட்டி. என்ன விதமான டெம்டேஷன்ஸ் வந்தாலும் சரி, அந்த நினைப்புலையும் சரி, எதுலையுமே சரி, என்னன்னா தன்னுடைய செய்கையிலும் அவர் உறுதியாக நின்னதை நம்ம பார்த்தோம். உத்தமத்துல உறுதியா நின்னதை பார்த்தோம். கண்களோட உடன்படிக்கை பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். பாருங்க, ஐ இஸ் த விண்டோ ஆஃப் த சோல். ஒரு ஆத்துமத்தின் ஜன்னல் தான் கண்ணு. வேதாமம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவனுடைய கண் தெளிவா இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம். ஒருவனுடைய கண் தெளிவா இருந்தா எப்படி இருக்குமா? அவனுடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும்னு வேதம் சொல்லுது. உண்மையிலே ஒரு பியோர் ரிலிஜன் என்ன தெரியுமா? பியோர் ரிலிஜன் அப்படின்னா, உண்மையான பக்தி என்ன அப்படின்னா, யாக்கோபுல 1:27 படிங்க பாப்போம். யாக்கோபு 1:27. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினான், அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். ஆமா, இப்படியாக நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த வசனம் இருக்கா? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவைகளை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பயபக்தியா இருக்கிறது. இன்னைக்கு நாம பயபக்தியா இருக்கோம்னா, யோபோட பயபக்தி எப்படி இருந்துச்சு தெரியுமா? விதவைகளை அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே விசாரிக்கிறதும் தன் மேல கரைபடாமல் இருக்கிறதும் தான் அவ்வளவு உத்தமமான ஒரு வாழ்க்கை தான் மெச்சூர்ட் லைஃப். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அவருடைய பிரைவேட் லைஃப். சரி, அவருடைய பிரச்சனைகளுக்கு அவர் எப்படி பதிலளிக்கிறார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னாரு. அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, யோபு 23:10 என்ன சொல்றாரு? நீர் என்னை புடமிட்டு பாரும், நான் புடமிட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன்? ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். சோதனை வருது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருப்பேன் அப்படின்னா, பொன்னாய் ஜொலிப்பேன்றார். அதாவது he acknowledges that every trials, every afflictions, it is allowed by God. அது மட்டும் இல்லாம நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று சொல்றேன். தாவீது சொன்ன பிரகாரம் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே என்ன செய்யறேன்?
உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றார். அப்போ சோதனை வர்றது, பிரச்சனை வர்றது, போராட்டங்கள் வர்றது நம்மளுக்கு நல்லதா இல்லையா அப்படின்னா அதை யோசிச்சு பார்க்கணும். யோபு சொல்றாரு, நான் பொன்னா ஜொலித்து வருவேன் என்று சொல்றார். இன்னும் அவருடைய விசுவாச வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யோபு 19 25 முதல் 27 படிச்சோம்னா அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் வரும் நாளில நான் நிற்பேன், நான் அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களாலே அவரை நான் பார்ப்பேன் என்று சொல்றார். இதுதான் பாருங்க, அவருடைய ஃபேமிலி லைஃப், அவருடைய பிரேயர்ஃபுல் லைஃப், அவருடைய சோசியல் லைஃப், அவருடைய பப்ளிக் லைஃப், அவருடைய பிரைவேட் லைஃப், இது எல்லாம் பார்க்கும்போது யோபு எத்தனை ஒரு அருமையான ஒரு மனுஷன் பார்த்தீங்களா? அப்போ அதனாலதான் யோபுடைய லைஃப்ல நம்ம கடைசி வசனத்தை படிச்சோம். யோபு 42 கடைசி வசனத்துல படிச்சோம். இப்ப வசனத்தை படிங்க பார்ப்போம். யோபு 1:1 படிங்க பார்ப்போம். அதுல இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல் சர்டிபிகேட் ஃப்ரம் காட். உஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினதுமாய் இருந்தான். இதாங்க சர்டிபிகேட்டு, கடவுள் கொடுக்கிறார் பாருங்க சர்டிபிகேட். யோபு என்ற மனுஷன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? உத்தமனா இருந்தான், சன்மார்க்கனா இருந்தான், பொல்லாப்புக்கு விலகிறவனா இருந்தான், தீமையை கண்டு விலகிறவனா இருந்தான் அப்படின்னு சொல்லி அருமையான சர்டிபிகேட் கொடுக்கிறார். சோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? யோபுடைய இந்த லைஃப்க்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரே ஒரு வசனம் அவருடைய விசுவாசம், ஆழமான உறவு, தேவனோடு உள்ள ஆழமான உறவை நம்மளுக்கு சொல்லுகிறது. அது என்ன வசனம் அப்படின்னா 13:15 படிங்க. யோபு 13:15 என்ன சொல்லுது பாருங்க. அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வார்த்தையில இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரே ஒரு வார்த்தை நம்மளுக்கு கிடைக்குது. ஜோப் வாஸ் அடிக்டட். ஜோப் வாஸ் அடிக்டட் டு காட். அடிக்ஷன். இன்னைக்கு நம்மலாம் எத்தனை அடிக்ஷன்ல இருக்கோம்? மொபைல் அடிக்ஷன்ல இருக்கிறோம், மீடியா அடிக்ஷன்ல இருக்கிறோம், மூவி அடிக்ஷன்ல இருக்கிறோம், மென் அடிக்ஷன்ல இருக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், என்ன விதமான அடிக்ஷன்ல இருக்கணும்? மெச்சூரிட்டினா என்னது? என்ன விதமான அடிக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னா, அடிக்டட் டு காட், அடிக்டட் டு காட் அண்ட் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கணும். இப்போ யோபோட லைஃப் பூரண வயது, அதுல நம்ம அண்டர்லைன் பண்ணி கொஞ்சம் தியானிப்போம். பூரண வயதுனா என்னது? பூரண வயதுனா யோபோட வயசு நீங்க அந்த 42:17 படிச்சீங்க இல்லையா? அதுக்கு முந்தின வசனத்தை படிங்க பார்ப்போம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். அதாவது பூரண வயதுனா 150 வயசு இல்ல 350 வயசு, 360 வயசு, 960 வயசு அப்படின்றது கிடையாது. பூரண வயது அப்படின்னா இட் இஸ் நாட் த குவான்டிட்டி ஆஃப் இயர்ஸ், பட் இட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். யோபோட லைஃப் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நம்ம அனலைஸ் பண்ணோம். சரி, இப்ப வேதாமத்துல இன்னொரு பகுதிக்கு வாங்க. பூரண வயதுனா என்னன்னு நம்ம படிப்போம். எபிரேயர் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 5வது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, பூரண வயதுனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அதாவது எபிரேயர் 5ல 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் அது படிங்க பார்ப்போம். மெல்கிதேசேக்கியின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இந்த மெல்கிதேசேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்விகளின் மந்தமுள்ளவர்களால் ஆனபடியால் அது விளங்கப்படுகிறது அரிதாய் இருக்கும். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூலம் உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களாய் ஆனீர்கள். பால் உண்ணீர்கள் குழந்தையாய் இருக்கிறபடினாலே
நீதியின் வசனத்தின் பழக்கமில்லாதா இருக்கிறீர்கள். பலமான இருக்கிறார். ஆகாரமானது நன்மை தீமை என்று பசியினாலே பகுத்தறித்தக்கதாக முயற்சி செய்யும் ஞான தெரியுங்களை உடையவர்களாய் இருக்கிற பூரண வயதுள்ளவர்களாக தகும். பூரண சரி. வயதுள்ளவர்களுக்கு தகும். வயதுள்ளவர்களாய் தகும். இப்ப என்னன்னா, இந்த எபிரேயர் 5வது அதிகாரம் எதை குறித்து சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான ஆசாரியருடைய ஊழியம். அது மெல்கிசேதேக்குடைய ஊழியம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பிரதான ஆசாரியருடைய ஊழியம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் நம்மளையும் என்ன செய்யறாருன்னா, நம்மளையும் பிரதான ஆசாரியர்களா தான் அவர் பார்க்கிறார். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பும் அதுதான். நம்முடைய அடையாள அட்டை வேதாகமத்துல எங்க இருக்குது, நம்முடைய ஐடென்டிபிகேஷன் கார்டு எங்க இருக்குன்னு சொன்னா 1 பேதுரு 2:9 இருக்கு. 1 பேதுரு 2:9 நம்மளுடைய ஐடி கார்டு இருக்கு. ஐடி கார்டுனா அந்த கார்டை வெளியில போட்டுறது மட்டும் இல்ல, வாழ்க்கையில கடைபிடிக்கணும், அப்பியாசிக்கணும். அதை படிங்க பார்ப்போம். ஐடி கார்டு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீங்களோ உங்களை அந்த காலத்தில் உண்டு தம்முடைய உங்களை ஆச்சரியமான அந்த காலத்தில் இருந்து ஒளிவெளிச்சல் வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ராஜரீக ஆசாரிய ஜாதியாயும் கூட்டம். நம்ம பரிசுத்த யாரு அப்படின்னா, ஜாதியாயும் ஆமா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு சொல்றாரு. நம்மள கர்த்தருடைய சொந்த ஜனமா இருக்கிறோம், பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம். அதே விதமான அங்கு ஊழியத்தை தான் மெல்கிசேதேக்குடைய ஊழியத்தை சொல்ல வர்றாரு. அப்படி சொல்ல வரும்போது என்ன சொல்றாருன்னா, எபிரேயர் 5:11 என்ன சொல்றாரு, சொல்லக்கூடிய இந்த எழுத்தாளர் அப்படின்னா, எழுத்தாளர்னா யாரு? பரிசுத்த ஆவிதானே கொடுக்கிறாரு. அவரே ரொம்ப மன நொந்து போறார். ஏன் நொந்து போறாருன்னா பாருங்களேன், 11வது வசனத்தை படிங்க பார்ப்போம். எபிரேயர் 5:11. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்விகளின் மந்தமுள்ளவர்களான ஆனபடியால் அதை விளங்க பண்ணுகிறதுக்கு அரிதா இருக்கும். அது சொல்றாரு, இந்த போர்ஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா கேட்கக்கூடிய ஆடியன்ஸ் எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் சொன்னா, கேள்வியில் மந்தம் உள்ளவர்களாக. பாருங்க, ஒரு டீச்சர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறார், நல்ல பெரிய பெரிய கால்குலஸ், கணக்கு, இன்டகிரேஷன் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறாரு. ஆனா அங்க மாணவர்கள் இருக்கிறாங்க, எல்கேஜி மாணவர்களா இருக்கிறாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும்? முதிர்ச்சியே இல்லை, முதிர்ச்சியே இல்லை. இன்னும் என்ன சொல்றாரு பாருங்க, கேள்வியில் மந்தம் உள்ளவரா இருக்கீங்க, புரிஞ்சுக்கவே முடியல நீங்க. அது மட்டும் இல்லாம புரிஞ்சுக்கிறதுக்கு உங்க மனசுல நீங்க எத்தனைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 12வது வசனத்தை படிங்க. எபிரேயர் 5:12. காலத்தை பார்த்தால் படிங்க. காலத்தை பார்த்தால் படிங்கம்மா, படிங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூலம் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணுகிறவர்களானீர்கள். அதாவது என்னன்னா பாருங்க, ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம கொடுக்கக்கூடிய முதல் ஆகாரம் என்னதுன்னு சொல்லுங்க பாப்போம். தாய்ப்பால். தாய்ப்பாலுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே நல்ல பிள்ளை வளர்த்துருக்கிறீங்க. அதாவது முதல்ல கொடுக்கக்கூடிய ஆகாரம் நெஸ்டம் கொடுப்பாங்க. நெஸ்டம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா நல்லா வளர்ந்து சேர்ந்த அப்புறம் செர்லாக் கொடுப்பாங்க இல்லையா? ஆமா. அதாவது நான் சிறு குழந்தையா இருந்தப்ப அமுல் டப்பா, நிறைய அமுல் டப்பாவை காலி பண்ணியிருக்கேன் நான். ரைட். அப்ப இப்படியே இது பண்ணிட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இன்னும் இந்த டின் ஃபுட்டை எப்ப கொடுத்துக்கிட்டு இருக்க போறீங்க, இன்னும் பாலை ஏன் குடிச்சுக்கிட்டு இருக்க போறீங்க, என்ன செய்யுங்க, கோ ஃபார் சம் நைஸ் ஸ்டஃப், நல்ல பலமான ஆகாரத்தை கொடுங்க, திட ஆகாரத்தை கொடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஆனா திட ஆகாரத்தை சாப்பிடும் போதுதான் நல்ல வளர்ச்சியும் நல்ல ஸ்ட்ரென்த் நல்ல பலமும் கிடைக்கும், சரியா? ஆனா இங்க என்ன தெரியுமா, இங்க வேதாகமத்துல அந்த மாதிரிதான்
அங்க பிரீச்சர் வந்து ஆவியானவர் நிறைய நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லணும்னு நினைக்கிறார். ஆனா கேள்வியில மந்தம் உள்ளவரா இருக்கிறோம். காலத்தை பார்த்தால் அப்படின்னா சுத்தி முத்தி பார்க்கிறார் ஆவியானவர். பார்த்துட்டு என்ன சொல்றாரு, எல்லாருமே நீங்க போதகரா இருக்கணும்பா. எத்தனை வருஷமா நீங்க இதை படிக்கிறீங்க, வேதாகமத்தை எத்தனை வருஷமா நீங்க படிக்கிறீங்க, படிச்சுட்டு நீங்க எல்லாருமே போதகரா இருக்கணும். ஆனா உங்களுக்கே என்ன செய்ய வேண்டி இருக்குதுன்னு சொன்னா, கிறிஸ்துவனுடைய மூல உபதேசங்களை மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேண்டியதா இருக்கிறதே. வேதனைப்படுறார், வருத்தப்படுறார். யோசிச்சு பாருங்க, இப்போ ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்ன்னு சொல்லி நம்ம சின்ன பிள்ளைல படிச்சிருப்போம். இப்ப திரும்பவும் திரும்பவும் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்லயே உட்கார்ந்து இருந்து அதையே நம்ம பாபா பிளாக் ஷீப்பையே படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா எப்பதான் ஹையர் ஸ்டடீஸ்க்கு எப்பதான் போறது? அதனால என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவன் ஆனீர்கள். பாருங்க, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல 1, 2, 3 வசனங்கள் படிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3 வசனம் 1, 2, 3. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடைய பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிடுச்சு. நீங்கள் பலனில்லாதவர்களானால் உங்களுக்கு போதனை கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. அதாவது பாலையே குடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால நம்மளுக்கு வளர்ச்சியே இல்லாம இருக்குது. நீங்க என்னன்னா, இப்ப பாருங்களேன், இப்ப நம்மளுக்கு ஏதாவது சிக்கா இருக்கும்போது தான் திருப்பி பால் வரும், அந்த எளிமையான ஆகாரம் வரும். அப்ப அப்படி என்று சொன்னால் ஆவிக்குரிய ரீதியில நம்ம எப்பயுமே இன்னும் பாருங்க பலன் இல்லாம இருக்கிறோம், இன்னும் சிக்கா இருக்கிறோம். அதனால என்ன சொல்றாரு பவுலு, இந்த பாருங்க, உங்களுக்கு நான் திட ஆகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் முடியல. ஏன்னா உங்களுடைய நிலைமை அப்படி இருக்குது. பாலை குடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. இன்னமும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னா மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறீங்க. ஆவிக்குரியவங்களா வரணும் அவர் சொல்றார். மாம்ச சிந்தையானது என்னது சொல்லுங்க பார்ப்போம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று வேதாமம் சொல்கிறது. அப்ப என்ன இருக்கு நம்மளுக்குள்ள? மாம்சத்துக்குரியவைகள் என்ன இருக்குது அப்படின்னா 1 கொரிந்தியர் 3ல 3வது வசனம் படிங்க பார்ப்போம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறது அல்லவா? மனுஷ மார்க்கமாவே நீங்க நடக்கிறீங்க அல்லவா? எப்ப பாருங்க, கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி எப்பொழுது நீங்க தகப்பனாகி ஆண்டவரத்துல உங்களை கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இன்னும் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பால் உண்கிறவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா எபிரேயர்ல 5வது அதிகாரத்துல 13வது வசனத்தை படிங்க பார்ப்போம். பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பால் உண்கிறவன் எப்படி இருக்கான் சொல்லுங்க பார்ப்போம். குழந்தையாய் இருக்கிறான். குழந்தையாவே இருக்கிறான். அதாவது பாருங்க, நம்ம 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துக்கு கவனத்தை திருப்புங்க. அதுல பவுலார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தை போல பேசினேன். 11வது வசனத்தை படிங்க பார்ப்போம். 11வது வசனம் படிங்க. 11 11th verse. இல்ல 11th verse. நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தைக்கு ஏற்றவர்களை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியில நான் குழந்தையா இருந்தப்ப குழந்தைக்கு ஏற்றவளை நான் சிந்திச்சேன். ஐ வாஸ் இம்மெச்சூர்ட், எனக்கு முதிர்ச்சி இல்லை, நான் குழந்தை. ஆனா குழந்தையை போல யோசிச்சேன். ஆனா இப்ப நான் புருஷனான பொழுதோ என்ன பண்ணிட்டேன்? குழந்தைக்கு ஏற்றவைகளை எல்லாம் என்ன பண்ணிட்டேன்? ஒழித்து விட்டேன்னு சொல்றார். அப்ப அப்படின்னு சொன்னா வளர்ச்சியும் முதிர்ச்சியும் நம் வாழ்க்கையில் தேவைப்படுகிறது.
ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிப்போம், ஒரு விசுவாசத்தை நம்ம எப்படி வெளிப்படுத்துவோம். யோபின் வாழ்க்கை இன்னைக்கு நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பாருங்க, இதெல்லாம் பால் உண்கிறவர்கள். குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் குவாலிட்டி என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். குழந்தைகள்கிட்ட நெகட்டிவ் குவாலிட்டி என்ன இருக்குது? குழந்தைகள்கிட்ட நெகட்டிவ் குவாலிட்டி இல்லையா? அடம் பிடிக்கிறது. அதேதான், சூப்பர், வெரி குட். அடம் பிடிக்கும். எனக்கு நைட்டு 12 மணிக்கு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு நிப்பான். உருண்டு உருண்டு அழுவான். நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா அந்த பலூன் வாங்கியே தரணும், உருண்டு உருண்டு அழுவான். நம்ம உடனே பலூனை வாங்கி கொடுத்துருவோம். உடனே அவன் என்ன நினைப்பான், இவங்கள்ட்ட இப்படித்தாண்டா நம்ம சாதிக்கணும்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு தடவையும் உருள ஆரம்பிச்சிருவான். இப்படித்தான், இதான் நம்ம பண்ற தப்பு. கஷ்டப்படட்டும், கஷ்டப்படட்டும், கஷ்டம்னா என்னன்னு தெரியட்டும். தாய் தப்புனா யாரு, அவங்களுக்கு நம்ம மதிக்கணும் அப்படின்ற உணர்வு நம்ம கொடுக்கணும். அது பாருங்க, இப்பதான் குழந்தையாவே அடம் பிடிக்கிறது, பொறாமப்படுறது, பொசசிவா இருக்கிறது, எனக்கு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறது, சுயநலமா இருக்கிறது, இது எல்லாமே குழந்தைத்தனமான காரியங்கள். ஆனால் குழந்தையா இருந்தேன், குழந்தையை போல யோசிச்சேன். ஆனா புருஷனான பொழுதோ, when I became matured, மெச்சூரிட்டினா என்ன தெரியுமாங்க? மெச்சூரிட்டினா அடுத்த வசனத்துல நம்ம படிக்கிறோம், அதுதாங்க மெச்சூரிட்டி. பாருங்க, எபிரேயர் 5:14 படிங்க, 14th verse படிங்க, பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னது என்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் திரியங்களை உடையவராக பூர்ண வயதுள்ளவர்கள் ஏற்று தகும். பாருங்க, மெச்சூரிட்டினா என்னதுன்னா பூரண வயது தாங்க மெச்சூரிட்டி. பட் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த குவான்டிட்டி ஆஃப் இயர்ஸ். 140 வருஷம் இல்ல, இல்ல. குவாலிட்டி, குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி நம்ம சமாளிக்கணும், நன்மை தீமையை நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு டெம்டேஷன் வரும் பொழுது, சோதனை வரும்போது எப்படி விலகி ஓடணும், பொல்லாப்புக்கு எப்படி பயந்து ஓடணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னன்னா, பொல்லாப்புக்கு விலகி ஓடுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதான் மெச்சூரிட்டி. ஞானேந்திரங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஐம்புலன்கள், ஐம்புலன்கள், புலன் அடக்கம், புலன் அடக்கம். நம்ம இதெல்லாம் நம்ம பாருங்க, பலமான ஆகாரத்தை சாப்பிட்டவர் யார் தெரியுமா? யோபு. அதை தான் நம்ம படிக்கிறோம். யோபு பலமான ஆகாரத்தை சாப்பிட்டவர். அதனாலதான் என்னன்னா, நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்படின்னு சொன்னா யோபு அப்படிப்பட்டவராய் இருந்தார், பூரண வயதுள்ளவராய் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம நன்மைனா என்ன தீமைனா என்னன்னு பகுத்து அறிஞ்சு அவருடைய வாழ்க்கை ஃபுல்லா ட்ரைனிங் ட்ரைனிங் ட்ரைனிங்னா, அந்த ட்ரைனிங்ல என்ன ஆகும் தெரியுமா? பாருங்க, யாக்கோபு 1வது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம், 2, 3, 4 வசனம். அதுல என்ன சொல்லப்படுகிறது? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரியானது பொறுமையும் உண்டாகும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் எப்படி பேர் இந்த மேலும் சகோதரரே, உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ண முடியுமா? அதான் மெச்சூரிட்டி, அதான் மெச்சூரிட்டி. அது இல்லாம எந்த விதமான கண்ணிகளிலும் சோதனைகளிலும் அகப்படாதபடிக்கு தன் தூய்மையை காத்துக் கொள்கிற ஒரு மெச்சூரிட்டி. இதெல்லாம் என்ன அப்படின்னா, சிம்பிளா நம்ம சொல்ல போனா ஒரு புது சிருஷ்டியின் அனுபவம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பாருங்க, இந்த மாதிரி சோதனை எல்லாமே ஆண்டவருக்கு வந்துச்சு. பாருங்க, எபிரேயர்ல 4வது அதிகாரம் வசனம் 15 படிங்க பாப்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து
பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே இருக்கிறார். நமக்கு இருக்கிறார். பிரதான ஆசாரியர் எப்படி தெரியுமா? நம்மளுக்குரிய பிரதான ஆசாரியரான மெல்கிசேதேக்கு எப்படி இருக்கிறார் தெரியுமா? நம்மளுடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்க கூடாதவரா இல்ல. நம்மளுக்கு பத்தி தெரியும். ஐயோ பாவம், இந்த மனுஷங்க எவ்வளவு சோதனையில அகப்படுறாங்கன்னு தெரியும் அவருக்கு. ஏன்னா எல்லா விதத்திலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டு ஆனாலும் பாவம் இல்லாத இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சோதனைனாலே நம்ம விழுந்துடலாம் அப்படின்னு கிடையாது. சோதனையில விழுந்தாலும் எந்திரிக்கலாம் அப்படின்றதான் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவம். அதனால யோசிச்சு பாருங்க. ஒரு சில பேரு யோசேப்பு எடுத்துக்கோங்க, எப்படி அருமையான ஒரு வாய்ப்பு வந்தது. மிஸ்ஸஸ் போத்திபார் என்னோட சேர்ந்து நீ சயனி அப்படின்னு சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து இப்படிப்பட்ட காரியங்களை நான் எப்படி செய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி, ஒரு முதிர்ச்சி, இதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம, அதாவது இதுக்கு பேர் வந்து செல்ஃப் கண்ட்ரோல். இப்ப நம்ம வந்து ஃபுல்னஸ் ஆஃப் ஏஜ், அதாவது பூரண வயசுனா என்ன அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறோம். அதுல வந்து என்னன்னா செல்ஃப் கண்ட்ரோல், ஃபர்ஸ்ட் பார்ட் செல்ஃப் கண்ட்ரோல். அடுத்து என்ன? அதாவது செய்கைகள் மட்டுமல்ல, எண்ணங்களும் கிறிஸ்துவுக்கு அடிமையாக நாம் வைத்திருப்பது. எவ்ரி தாட் யூ பிரிங் சப்ஜெக்ஷன் டு கிரைஸ்ட், 2 கொரிந்தியர் 10:5 நம்ம படிக்கிறோம். என்ன எல்லா சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்கு உட்படுத்துற சிந்தைகளாக இருக்க வேண்டும். அடுத்து என்னன்னா, நன்மை தீமை அறியக்கூடியது, டிசர்ன்மெண்ட் ஃப்ரம் குட் அண்ட் ஈவில். அப்புறம் என்னன்னா, எபிரேயர் 4:12 படிங்க. எபிரேயர் 4:12. அதாவது பாலை குடிக்கிறவன் என்ன செய்யறான் அப்படின்னா, நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். இந்த நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எத்தனை தடவைகள் நீங்க வந்து படிச்சாலும் கூட இந்த வசனத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளாத ஒரு தன்மை, இந்த வசனம் உங்களிடையே கிரியை செய்யாத ஒரு நிலைமை. நம்ம படிக்கிறோம்ல, தீமோத்தேயுல படிக்கிறோம், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். எத்தனை முறை கற்றாலும் திரும்பவும் பாவத்திலே வீழ்ந்து கிடந்து மாம்சத்துக்குரியவளா இருந்து பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் இவைகளிலே மாட்டிக்கொண்டு சோதனையிலே சிக்கி கீழே விழுந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்ப்போம். எத்தனை தடவை கர்த்தரிடத்துல வந்து ஆண்டவரே பாவத்தை மன்னியும் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா திரும்பவும் போய் பாவத்தை பண்ணிக்கொண்டு நாய் என்ன பண்ணுது? தான் கக்கினதை திரும்பவும் சாப்பிடக்கூடியதாக அந்த விதமான கேவலமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லாதவாறு பாலை உண்ணாமல் பால் உண்கிறது போதும் சொல்லி பேசிக் டாக்டரின்ஸ்லயே அப்படியே பாருங்க, அந்த மூல உபதேசங்கள் என்னன்னு சொல்லி எபிரேயர் 6வது அதிகாரத்துல அங்க சொல்லப்படுகிறது. நீங்க படிங்க பாப்போம். எபிரேயர் 6ல 1-2 வசனத்தை படிங்க பாப்போம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மருத்துவரில் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணமாகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானதை செய்வோம். போதுமா. ஒரு பில்டிங் கட்டணும்னா என்ன வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ்மெண்ட், ஃபவுண்டேஷன் வேணும். ஆனா ஒரு பில்டிங்க்கு வந்து எத்தனை தடவை ஃபவுண்டேஷன் போடுவோம் சொல்லுங்க பாப்போம். ஒன்லி ஒன்ஸ், அவ்வளவுதான். அப்ப இயேசு கண்ணீர் விட்டாரு, ஜீவ அப்பம் நானே, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறாருன்னு சொன்னா அதெல்லாம் சின்ன பிள்ளையில நம்ம படிச்சது. ஆனா இன்னும் மூல உபதேசங்களே நம்ம இருந்துட்டே இருக்க கூடாது. என்ன சொல்றாருன்னா, மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு
இன்னும் மெச்சூர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அஸ்திபாரத்தை திரும்பவும் 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 போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு தடவை அஸ்திபாரம் போட்டா ஸ்ட்ராங்கா சாலிட் ராக் கால்டு கிரைஸ்ட்ல அஸ்திபாரம் போட்டோம்னா அதுல பில்டப் பண்ணிக்கிட்டே போகணும், மெச்சூர்ட் ஆகிக்கிட்டே போகணும். ஆனா என்ன பண்றாங்க தெரியுமா, நிறைய தடவை நம்ம பண்ற காரியங்கள் என்ன அப்படின்னா, ஆண்டவரை நம்ம மறுதளிக்கிறோம், ஆண்டவரை காட்டி கொடுக்கிறோம், பாவங்களை மீண்டும் மீண்டும் செய்யறோம். பாருங்க, இங்க சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது, எபிரேயர் 6:4-5-6 படிங்க பார்ப்போம். ஏனெனில் ஒரே தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்தும் பசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தைகளை இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தங்களை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுகிறது படியால் மனந்திருப்புக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு கூடாத காரியம். பாருங்க என்ன சொல்லப்படுகிறதுனா, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். ஆனா இது எல்லாம் ருசி பார்க்கிறோம், இது எல்லாம் பரம ஈவை ருசி பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய பெற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் கூட மறுதளிக்கிறோம். தேவனுடைய குமாரன் நம்ம என்ன பண்றோம்னா மறுபடியும் 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 அவரை ஃப்ரெஷ்ஷா சிலுவையில அரைந்து காயப்படுத்தி கொண்டு அவமானப்படுத்தி கொண்டு அப்படி இருந்தோம்னு சொன்னா மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க 7:8 என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுபவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அதாவது வசனத்தை நம்ம கேட்கிறோம் இல்லையா, ஏசாயா 55:10 என்ன சொல்லுதுன்னா, வசனம் என்ன செய்யும்னா, அது வெறுமையாய் வெறுமையா போகாது, அது அது உறைந்த மழையை போலும் பனியை போலும் என்ன பண்ணுது அப்படின்னா நிலத்துல அது விழுந்து அது முளை கிளம்ப செய்யும். அதனுடைய வல்லமை அந்த வார்த்தைக்கு உண்டு. ஆனால் அது இருதயத்தை பொறுத்தே அமைகிறது. இருதயம் எவ்வளவுதான் அங்க மழையை பொழிஞ்சாலும் கூட ஒரு முளையும் நான் கிளப்பவே மாட்டேன், ஒரு சேஞ்ச் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்தாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பாருங்க மழையை நல்லா குடிச்சிட்டு பயிரிடங்களுக்கு கரெக்டா ஆகாரத்தை கொடுக்கணும், அதுதான் ஒரு நிலத்தோடைய தன்மை. ஆனா அப்படி இல்லாம என்ன பண்ணுது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, 8வது வசனத்தை படிங்க, எபிரேயர் 6:8 என்ன பண்ணுது சொல்லுங்க பார்ப்போம். மழைய குடிச்சுட்டு என்ன பண்ணுதான், செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்க நிலமோ தகாததையும் முளைப்பிக்கிற நிலமோ சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதுமாய் இருக்கிறது. அதனுடைய முடிவு என்னது? சுட்டரிக்கப்படுவதற்கே அதன் முடிவு. இதோ கோடாரியானது மரத்தின வேறருகே வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் கனி கொடுக்காத மரம் எதுவோ அது வெட்டுண்டு என்ன செய்யப்படும்? அக்கினியிலே போடப்படும். இப்ப நம்ம பாக்குறோம், யோபுடைய வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அவருடைய வயசு பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று பார்த்தோம். இப்ப பூரண வயசுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்டு லைஃப், ஒரு டிசிப்ளின்டு லைஃப், ஒரு கர்த்தரிடத்துல இணைந்த ஒரு வாழ்க்கை, நன்மையும் தீமையும் பகுத்து அறிகிற ஒரு வாழ்க்கை, புலனடக்கம் உள்ள ஒரு வாழ்க்கை, அது மட்டும் இல்லாம நீதியின் வசனத்துல பழக்கமுள்ள ஒரு வார்த்தை. அது எபிரேயர் 4:12 அவங்க வாழ்க்கையில வல்லமையாய் செயல்படுதுங்க. எபிரேயர் 4:12 என்ன தெரியுமா? ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிறப்பிக்கத்தக்காக உருவ குத்திரதாயும் இருதயத்தின் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது. அதாவது இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்கா? அதாவது தேவனுடைய வசனம் நம்மளை புடமிட்டு நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வகையறுத்து
நம்மள்ட்ட இருந்த அந்த தீமையை அப்படியே உருவி எடுக்கிறது. இப்போ பாத்தீங்களா, இப்போ டிஎன்சி பண்ணும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, அந்த இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் பிச்சு பிச்சு எடுப்பாங்க. இப்படித்தான் தீமை நம்மள்ட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதை ஆவியானவர் எடுத்து எடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறார். நம்ம அலோவ் பண்றோமா? இல்ல நம்ம திருப்பியும் என்ன செய்யறோம்னா, குமாரனை கஷ்டப்படுத்திட்டு குமாரனை மீண்டுமாக சிலுவையில் அறைந்து கொண்டு காயப்படுத்துறோமா, அவமானப்படுத்துறோமான்னு பார்க்கணும். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. So acquainted with the word of God, அதான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக நம்ம மனம் மறுரூபமாகக்கூடிய மனமாக இருக்கிறது. பாருங்க, when anybody is in Christ, he is a new creature. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். புது சிருஷ்டி என்னங்க பண்ணுவான் சொல்லுங்க பாப்போம். புது சிருஷ்டி என்ன பண்ணுவான் அப்படின்னா, யோவான் 15:5 என்ன சொல்லுது? யோவான் 15:5 என்ன சொல்லுது? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னை இல்லாமல் உங்களால ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. ஆக யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம பால குடிச்சு விட்டு சிக்காவே இருக்கிறோமா, இல்ல சிக்கா இருக்கிறனால பால மட்டுமே குடிச்சிட்டு போதுன்னு போயிட்டே இருக்கிறோமா? இல்ல, திடமான ஆகாரம், பலமான ஆகாரம், கர்த்தருடைய வசனத்துல, நீதியின் வசனத்துல பழக்கமுள்ளவளா இருக்கிறோமா? அப்படி பழக்கமுள்ளவளா இருந்தா வசனம் என்ன சொல்லுதோ அது அப்படியே வசனத்தை கேட்டு பயந்து நடுங்கி நம்ம வாழ்க்கையில் மாறுதலை கொண்டு வரும். இல்லை என்று சொன்னால் மழையை குடிச்சுவிட்டு தண்ணியை குடிச்சுவிட்டு அந்த நிலமானது முள் பூண்டுகளையும் முட்செடிகளையும் கசப்பான கனிகளையும் கொடுக்கக்கூடியதா இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம குழந்தையா இருந்தப்ப குழந்தைய போல யோசிச்சோம், சிந்திச்சோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, புருஷனை போல இருக்கணும்னு சொல்றாரு. யூ நீட் டு பி மெச்சூர்ட் எனஃப், நாட் ஜஸ்ட் growth பட் மெச்சூர்ட் எனஃப் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். யோபுவும் கடைசியில என்ன பண்ணார் தெரியுமா? யோபு கேள்வி கேட்டாரா இல்லையா ஆண்டவர்கிட்ட? சொல்லுங்க பாப்போம். யோபு கேள்வி கேட்டார், ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டார், இப்படி கேட்டார். கடைசியில என்னன்னா, அதெல்லாமே மனசுல இருக்கக்கூடிய வியாகுலங்களை கேள்வியா கேட்டார். கடைசியில என்ன சொல்லிட்டார் தெரியுமா? ஆண்டவரே, ஆண்டவர் கேட்கிறார், நான் இதை ஸ்தாபிக்கும் போது நீ எங்க இருந்த, இது செய்யும் போது எங்க இருந்த அப்படின்னு வரிசையா கேட்கும் போது கடைசியில யோபு என்ன சொல்றாரு தெரியுமா? லார்ட், ஐ வில் கீப் சைலண்ட் அப்படின்ட்டார். ஒரு தடவை 2 தடவை நான் கேட்டேன், இப்ப நான் என்ன செய்யறேன்னா என்னுடைய வாயை என்னுடைய கையை கொண்டு நான் பொத்திக்கிட்டு, ஆண்டவரே நீரே யூ ஆர் த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். நான் இனிமே கேள்வியே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்படி இருந்தனால அவருக்கு என்ன ஆச்சு தெரியுமா? யோபுடைய லைஃப்ல ரிசல்ட் என்னங்க? ரிசல்ட் என்ன? அதான் நம்ம முக்கியமா பார்க்கிறோம். ரிசல்ட் என்ன தெரியுமா? கர்த்தர் அவருடைய சிறையை மாற்றினாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அவருடைய வாழ்க்கை? சொல்லுங்க பார்ப்போம். முந்தின வாழ்க்கையை விட அவர் பிந்தின வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? பாருங்க, யாராருக்கெல்லாம் உங்களுடைய பிள்ளைங்க ரூபவதியா, கர்த்தருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிற ரூபவதியா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, யோபுடைய குமாரத்திகளை போல அழகுள்ளவங்க யாருமே இல்லைங்க. அது எல்லாமே கர்த்தருடைய அனுக்கிரகம். அது மட்டும் இல்லாம எல்லா இழந்தவைகளை எல்லாம் டபுள் பிளஸிங் வாங்கினார். இதுதான் கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நம்ம இன்னைக்கு என்னன்னா, பாலா பலமான ஆகாரமா, மில்க் ஆர் மீட்? சிந்தனை செய்வோம். கடைசி 5:14 பலமான ஆகாரமானது என்ன செய்யுது அப்படின்னா, நம்முடைய ஞானேந்திரங்கள், நம்முடைய புலன்கள் கிறிஸ்துவோட இணைந்து செயல்பட்டு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ்றதான் பூரண வயது. இயேசு கிறிஸ்து பூரண வயது உள்ளவராத்தான் மரித்தார். 33 வயசு தான், ஆனா பூரண வயசு. ஏன்னா கம்ப்ளீட்டா இருந்துச்சு லைஃப். ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுவது, தன்னுடைய உயிரை இந்த பாவமான ஜனங்களுக்காக கொடுப்பது, இது எல்லாமே மெச்சூரிட்டி தாங்க. அடுத்தவர்களுக்காக, தன்னை நிந்தித்தவர்கள், தன்னை அவமானப்படுத்தினவர்களுக்காக ஜெபிப்பது, தீமையை விட்டு விலகுவது,
எந்த விதமான ஆசா பாசங்களுக்கும் இச்சைகளுக்கும் தன்னுடைய உடம்பை, தன்னுடைய மனதை கொடுக்காதவாறு கிறிஸ்துவை உடையவன் தன் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெச்சூரிட்டி. இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்முடைய வயதும் பூரண வயதா இருக்கும். யோபை போல நம்மளும் பூரண வயதுள்ளவராய் மரிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. பாலா இல்ல பலமான ஆகாரமா, மில்க் ஆர் மீட், சிந்தனை செய்வோம். ஆமேன்.